உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருதா? சரி, எனக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் டேனியல் ஏமன் வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. வென்எவர் யூ ஃபீல் சேட், இல்லை கோவமா, ரொம்ப ஆங்ஸைட்டியா, இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக ஃபீல் பண்ணீங்கன்னா, டேக் அ பேப்பர். ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிங்க. என்ன தாட், எந்த நெகட்டிவ் தாட் வருது, ஸோ அந்த தாட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. தென் இந்த தாட் வந்தால் நான் எப்படி ஆக்ட் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத எழுதுங்க. அந்த தாட்டுக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்றதை எழுதுங்க. அப்புறம் அந்த தாட்னால அதை யோசிக்கிறதுனால எந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் அவுட்கம் வருது அப்படிங்கிறதையும் எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே ஆப்போசிட் எழுதுங்க. என்னென்னா, நான் அந்த தாட் எனக்கு வரலைன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், அந்த தாட் வரலைன்னா நான் எப்படி ஆக்ட் பண்ணுவேன், அந்த தாட் வரலைன்னா நான் எப்படி வந்து என்னோட லைஃப்பில் வந்து அவுட்கம் எப்படி இருக்குன்றதை வந்து அப்படி எழுதுங்க. மினிமம் 30 தாட்ஸ்க்கு நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த பர்டன், மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. மேம், இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது, எனக்கு இது வந்து கொஞ்சம் சிம்பிள் ட்ரிக்காக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களே சொல்லுங்கள். பேச்சுலர் ரெமெடிஸில் எந்த ரெமெடிஸ் எடுத்தால் இது இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.